Hey guys, welcome back. இந்த மாதம் 17ஆம் தேதி விவோலேருந்து அண்டர் 15,000ல் T3X ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ T2Xலேருந்து கம்பேர் பண்ணும்போது T3Xல ஒரு சில நல்ல அப்கிரேட்ஸ், முக்கியமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட்ஸுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இன்னி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேனர் பேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அங்கேயே வந்து இம்பார்ட்டண்டான ஸ்பெக்ஸு, கலர்ஸ் எல்லாமே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மெரூன் கலர் அண்ட் க்ரீன் கலர் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வராங்க. பட் அந்த பிரஷ்டு டிசைன் தான் இருக்குது IQ Z9ல பார்த்த மாதிரி. பட் பேக் சைடு கேமரா டிசைன் பார்க்கும்போது சர்க்குலர் கேமரா அரிக்குள்ளே வெர்டிக்கலாக வந்து ரெண்டு கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் முக்கியமாக வந்து போன ஜென்ரேஷன்லேருந்து இந்த வாட்டி என்ன பெரிய அப்கிரேட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஒரு மேசிவான அப்கிரேட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வாட்டி ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. realme 12 Pro 25,000 rupees லான்ச் பண்ண ஃபோன், அதில் யூஸ் பண்ண அதே ப்ராசர் வந்து இந்த வாட்டி T3Xல வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 4 nm பேஸ்டு ப்ராசர். AnTuTu ஸ்கோருமே வந்து அரௌண்ட் ஒரு 5.5 lakh வரும். ஸோ ரியல் வேர்ல்ட் யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் கேஷுவலான கேமிங்ஸ்மே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணும். அரௌண்ட் அந்த 15,000 rupeesல வந்து நம்ம டிமென்சிட்டி 6080 6100+ இது தான் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துட்ருக்கோம். பட் அது கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டெப் அப்பாக வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டி டிஸ்பிளே சைஸுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே அதே தான் வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து போன வாட்டி வந்து 60 Hz தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 14 பேஸ் பண்ண FunTouch OS 14ஓட வருது. இப்போ இருக்கக்கூடிய FunTouch எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரீஃபைண்டாக இருக்குது. பட் இன்னும் ஒரு சில பாலிஷ் வந்து தேவைப்படுது. ப்ளோட் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த ஹாட் ஆப்ஸு, ஹாட் கேம்ஸு, விவோ ஸ்டோர்லேருந்துமே வந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். IQ Z9ல வந்து எனக்கு அந்த ஒரு இஷ்யூ தான். பட் அது வந்து நம்ம மோஸ்ட்டாக டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ டிசேபிள் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்து பின்னாடி வந்து 2 கேமரா தான். 50 MP மெயின் கேமரா. இந்த வாட்டி வந்து அல்ட்ரா வைட் இல்லை, 2 MP வந்து டெப்த்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 MP வந்து கேமரா யூஸ் பண்ணுறாங்க. கேமரா போன ஜென்ரேஷன் பார்த்த மாதிரி சிமிலரான அதே ஸ்பெக் தான் இருக்குது. பட் இந்த வாட்டி வந்து 6 Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பெட்டர் ISP இருக்கும். ஸோ கேமராவில் ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் பேட்டரியிலையுமே வந்து ஒரு மேசிவான அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 6000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணுறாங்க. போன ஜென்ரேஷனில் வந்து 5000 mAh பேட்டரி 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருந்தது. பட் அதுவுமே வந்து ஓவர் 2 hours ஆச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சார்ஜாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து ஃபோனோட திக்னஸ் வந்து 7.9 mm இருக்குது. வெயிட் வந்து அண்டர் 200 grams, அதாவது 199 grams இருக்குது. அண்ட் ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டருமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வெயிட் ஓரளவுக்கு நல்லாவே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சேனலில் கவர் பண்ணும்போது வெயிட் இன் அண்ட் ஃபீல்லாம் எப்படி இருக்குன்ற வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் மினிமமாக வந்து நம்ம ஒரு 8GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் பற்றி கரெக்டாக வந்து நமக்கு ரிவீல் இல்லை. பட் அது வந்து ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா தெரிய வரும். LPDDR4X RAM யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பெட்டர் ரீட் ரைட் ஸ்பீட்காக UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்திருக்க லீக்ஸ் படி பார்த்தோன்னா 8 5G பேண்ட்ஸ் இருக்கிறதா தெரியுது. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. டூவல் ஸ்பீக்கர் செட்டப்புமே இருக்குது. விவோ T2Xல வந்து ஸ்பீக்கர் கொஞ்சம் லவுட்னஸ் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதையுமே வந்து சார்ட் அவுட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓவரால் பேக்கேஜாக பார்க்கும்போது விவோ T2Xலேருந்து ஒரு நல்ல அப்கிரேடாக வந்து T3X வந்து பார்க்கப்படுது. விவோ T3Xோட பேஸ் வேரியன்ட் வந்து அண்டர் 15,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஒரு டாமினேட்டிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது விவோ T3Xக்காக எத்தனை பேர் எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் 80 டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.